குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள் கிருத்திகை. கிருத்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரம். ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 20/7/2025, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள், தசமி திதி. காலையில் 11:19 வரைக்கும். அதற்கு பிறகு ஏகாதசி திதி வந்துடுது. கார்த்திகை நட்சத்திரம் மாலை, இன்னைக்கு பூராமே கார்த்திகை நட்சத்திரம் 10:36 வரைக்கும் இருக்குது இரவு. தியாஜிதம், சித்தயோகம், அமிர்த யோகம், கார்த்திகை விரதம். நம்பினார் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. ஆடிவரும் கோலங்காட்சி, திருத்தணி முருகப்பெருமானுக்கு தெப்ப உற்சவம், சிறிய நகசுன்னு போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடி கிருத்திகைனாவே முருகப்பெருமானுக்குரியதே. கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய 2 பெரிய விரதங்கள் ஒன்று கிருத்திகை விரதம், இன்னொன்று சஷ்டி விரதம். சரி, ஏன் இந்த சிறப்பாக ஆடி கிருத்திகைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னா, உத்தராயண காலம் ஆரம்பிக்கின்ற பொழுது தை கிருத்திகையும், ஆடி கிருத்திகை தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கின்ற பொழுது இருக்கின்ற கிருத்திகையும் ரொம்ப விசேஷமானது. கிருத்திகைங்கிறது முருகப்பெருமானுக்குரியதே. முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி 6 பாலகர்களாக தோன்றி அதை கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் என்பது ஒரு ஐதீகம். உங்களுக்கே தெரியும். 6 கார்த்திகை பெண்களாக இருந்து, அதனால தான் ஆறுமுகமானவன், சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை போட மறந்துட்டேன். ஆறுமுகமானவன் முருகப்பெருமான். ஆறுமுகன் கார்த்திகை என்பதற்கு மருவி கார்த்திகேயன் என்று இந்த அழகான ரொம்ப விசேஷமானது. தை உத்தராயண காலம் புண்ணிய, தட்சிணாயன காலம் உத்தராயண காலம், தட்சிணாயன ஆரம்பத்தில் வருகின்ற கார்த்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால்தான் சூரிய உதயம் 6:1, கடக நாளிகை 4:58, திதி ஏகாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. எதுவும் தானாக வருவதில்லை, கஷ்டப்பட்டாதான் அது நமக்கு கிடைக்கும். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் 1:15 to 2:15, மாலை 1:30 காலை மாலை, அதாவது அதிகாலையிலேயே வந்துடுது. மாலை 1:30 to 2:30. திதி சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10 to 12. ராகு காலம் 4:30 to 6. நாம் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை பண்ணுவோம். 4:30 to 6. குளிகன் 3 to 4:30. யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும். கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் உறுதி, ரிஷபம் அமைதி, மிதுனம் சோர்வு, கடகம் பீடை, சிம்மம் களிப்பு, கன்னி தனம், துலாம் பரிவு, விருச்சிகம் உதவி, தனுசு சினம், மகரம் பகை, கும்பம் ஆர்வம், மீனம் தோல்வி. இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம், கடகம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தனுசு, மகரம், மீனம். இந்த ராசிகள் ரொம்ப 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 கவனமாக இருங்கள். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு ஏகாதசி திதி காலையில் 9 வரைக்கும் இருக்குது. நாளைக்கு ஏகாதசி திதிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு இது, உங்களுக்கே தெரியும். எல்லா விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் அப்படின்னு போட்டிருக்கோம். அகங்காரம் போட்டிருக்கு.
எதையாவது ஒன்று மறந்துடுறோம். என்ன பண்ணாலும் எதையாவது ஒன்று. அன்பு சகோதரியை மன்னித்து விடுங்கள். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. உரப்ப ரெடி ஆகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. அதனால் இந்த ஒரு ஆடி கிருத்திகையை நாம் மிக மிக அழகான கிருத்திகை. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை. ஆடி மாதம் ஐப்பசி, ஆடி 3ஆம் சனிக்கிழமை, ஆடி 4. கிருத்திகை விரதம் நாளைக்கு சுபநாள். யோகினி ஏகாதசி, மச்சமுனி சித்தர் ஜெயந்தி. அதற்கு பிறகு ருண விமோசன பிரதோஷம். அதற்கு பிறகு இன்னைக்கு இந்த மாதம் ஆடிப்பூரம் வருகிறது. அழகான ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரம். அன்றைக்கெல்லாம் அம்மனுக்கு வளையல் சாற்றி ரொம்ப விசேஷமான ஒரு இது. அது 28ஆம் தேதி வருகின்றது. இன்னைக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை திருவாடிப்பூரம். ஆண்டாள் அவதரித்த தினம் 28. அன்னைக்கு என்னென்ன விசேஷம்னு பாருங்கள். சதுர்த்தி விரதம், திருவாடிப்பூரம், நாக சதுர்த்தி. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் செங்கமன்னார் பெருந்தேரில் பவனி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த தினம். வீரம் உடலில் ஆற்றல் அல்ல உள்ளத்தின் பண்பு. அதனால் திருவாடிப்பூரம் இன்றைக்குங்கிறத நாம் பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு முருகா வடிவேல் முருகா. அதே மாதிரி இன்னைக்கு ஆதித்ய ஹிருதயம். இவர் சூரிய பகவானுக்குரிய ஒரு நாளுமே. என்ன படிக்காமல் இருக்குது நைட்டு வாவா முருகா வண்ணமிகு முருகா 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 ஓம் முருகா. பூஜை செய்கின்ற முறை. முதலில் விளக்கை ஏற்றி வைக்கவும். கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உக்காந்துட்டு சாமியை அந்த பக்கம்தான் வச்சிருக்கணும். கைகளை கூப்பிக்கொண்டு நாம் சொல்ல வேண்டும். நிறைய இருக்குதுங்க. முருகா முருகா ஓம் முருகா. கந்த சஷ்டி கவசம் பாருங்க. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ. வீடும் வீடும் சுரர் மா முடி வேதமும் வெங்காடும் புனமும் கமலும் கழலே. எந்தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குளம் ஆனவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. இது கந்தர் அனுபூதி. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி. அவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொல்லித் தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத் துயரை
யொலித்து அருளாய் முருகோ ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறி மாணிக்கமே. இது என்ன? நிறைய இருக்கு. கந்தர் அலங்காரம். அது கந்தர் அலங்காரம். இதையெல்லாம் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் என்ன இல்லை முருகப்பெருமானுக்கு. இதையெல்லாம் நாம் பாராயணம் படித்து எதையுமே எதுவும்னா ஓம் சரவணபவ சுப்பிரமணியம் முருகா சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு சொல்லலாம். நாம் அந்த நாமத்தையாவது சொல்லிக்கொண்டு நமது கஷ்டங்கள், கடன்கள், எல்லையில்லா கடன்கள் தனையும் தீரணும்னு நம்ம அந்த முருகப்பெருமானை வேண்டி பாத கமலங்களுக்கே சரணம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சூசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடற்குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறி அடியின என் திசைவரை தூள்பட்ட அத்தூளின் பாரி தென்றப்படுத்தே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்லேயே அவரை நினைத்து இது பண்ணுங்கள். இல்லைன்னா முருகா முருகா சண்முகா சண்முகா ஓம் சரவணபவ சர்க்கோண குளம் போட்டு வீட்லேயே இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.